அண்ணனுக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. அண்ணா 1000 காளியம்மாள உருவாக்குறாரு. 5000 ராஜீவ் காந்தி, 5000 கல்யாண சுந்தரங்கள உருவாக்குவாரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் அவங்களுக்கு ஈக்குவலா என்னாலயும் பேச முடியும். இருக்கிறீங்க. ம். திருவொற்றியூர்ல வெற்றி வாய்ப்புன்றது எப்படி இருக்கு? போன 48,000 வாக்குகள். ம். அதே மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா? ம். மக்கள் என்ன சொல்றாங்க? அதான் முதல்ல அண்ணன் எடுத்திருந்தது 48,000 ஓட்டுகள் எடுத்திருந்தாரு. ஐயா சங்கர் ஜெயித்த ஐயா சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா, 88,000 ஓட்டு கிட்ட எடுத்திருந்தாங்க. 40,000 ஓட்டுகள் வித்தியாசங்கள் இருந்தது. ஆனா அந்த மக்கள்கிட்ட நாங்க பேசுறப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் என்னன்னன்னா, இப்போதைய புது வாக்காளர்களும் சரி, புரிஞ்சுக்கிறாங்க. புது அரசியல புரிஞ்சுக்கிறாங்க. யார்ட்ட போய் கேட்டாலும், நாங்க எங்களுக்கு கூட ஒரு களத்துல ஒரு விஜய் போன்ற அரசியல் மோகத்துல பசங்க இருக்காங்களோன்ற ஒரு பயத்தோட தான் அணுகுனோம். ஆனா கிளியரா இருக்கிறாங்க. அண்ணன் ஏற்கனவே விதைச்சுட்டு போயிட்டாரு, அங்க அரசியல. அப்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து அரசியல் வர களத்துக்கு வர பசங்களும் கிளியரா பேசுறாங்க. இல்ல, இல்ல நாங்க வந்து அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன்னா போன வாட்டி அண்ணன் பேசின நெறைய விஷயங்கள் அந்த டைம்ல எங்களுக்கு ஓட்டு இல்ல. இந்த வாட்டி எங்களுக்கு ஓட்டு இருக்கு. நாங்க நிச்சயமா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவோம்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள். நன்றி, கண்டிப்பா. நன்றி. திருவொற்றியூர்ல ஏதாவது பரப்புரை பண்ணீங்களா? சொல்ல முடியுமா? இல்ல ஆக்சுவலி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு முதல்ல திருவொற்றியூர சூஸ் பண்ணது காரணமே, அங்க இருந்த அபாயகரமான தொழிற்சாலைகள் தான். 1த்துக்கு 4, 5 அதானி துறைமுகமாகட்டும், எல்லாமே நிலத்தங்களையும், வளங்களையும் சுரண்ட்ற கம்பெனிகள் இருந்தது. அதுக்கு போராட்டங்கள்ல நெறைய அண்ணன் ஈடுபட்டிருந்தாங்க. பிளஸ் அவரே அந்த தொகுதியில இருந்தாருன்னா, இன்னுமே அந்த பிரச்சனைகளுக்கு ஸ்ட்ராங்கா பதில் குடுக்க முடியுன்றதுக்காக இருந்தாரு. அவர போலவே நானும் கண்டிப்பா குரல் கொடுப்பேன்ற ஒரு நம்பிக்கை அண்ணனுக்கு இருந்தது. ஏன்னா என்னோட மாவட்ட செயலர் ஐயா கோகுல் இருக்காங்க. அவங்க என்னோட பேர சிபாரிசு செஞ்சப்ப அண்ணன் எதுவுமே சொல்லல. சரி இருக்கட்டும் தங்கச்சி நிச்சயம் செய்வாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை குடுத்துருக்காரு. எவ்வளவு வருஷமா நடக்குது? 12 வருஷமா இருக்கேன் நான். 12 வருஷமா. ஆமா. போன வாட்டி திருவொற்றியூர் தான் ஒரு ஆமா. என்னோட சொந்த ஊர் எண்ணூர். போன ஆமா. வாட்டி சீமான் அவர்கள் திருவொற்றியூர்ல நிக்கும்போது, சீமான் அவர்களுக்காக நீங்க வந்து வேலை பார்த்தபோது ஆ. ஒரு வரவேற்பு. ஆமா கண்டிப்பா. அப்ப வேலை பார்க்கும்போது அண்ணன் எப்படி இருந்தாரு? இன்னைக்கு எப்படி இருக்காருன்னு நினைக்கிறீங்க? அண்ணன் என்னைக்குமே மேல, 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 மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜின் பண்றத விட பெரிய லெவல்ல நாலேட்ஜ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப் பிரமிப்பா இருக்கும். இந்த விஷயத்த பத்தி இன்னைக்கு காலையில தான் நம்ம யோசிப்போம். பார்த்தா அதே விஷயத்த அண்ணன் வந்து இன்னுமே அதுக்கான பதிலோட சேர்ந்து பேசுவாரு. நம்ம இந்த விஷயம் என்னடா இந்த பிரச்சனை இந்த ஒரு நாட்டுல இப்படி போயிட்டு இருக்கேன்னு நெனைப்போம். பார்த்தீங்கன்னா, அதுக்கான பதிலும் சேர்த்தே அண்ணன் சொல்லுவாரு. அந்த மாரிலாம் எந்த தலைவரையுமே உங்களால பார்க்கவே முடியாது. திருவொற்றியூர் தொகுதின்றத விட்டுருங்க சார். உலக அரசியல் பேசுற ஒரு தலைவர நீங்க காமிங்க. வேற யாருமே வேணாம். ஐயா எடப்பாடியா இருக்கட்டும், ஐயா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அ எந்த எதிர்க்கட்சி தலைவரா கூட இருக்கட்டும். ஒருத்தர் அண்ணனோட போட்டி போட்டு உலக அரசியலயும், தமிழ்நாட்டு அரசியலயும் பேசுவாங்களா நீங்க கேளுங்களேன். ஐயா விஜயவே நாளைக்கு சட்டசபையே வரட்டுங்களேன். சட்டசபையில வச்சு 4 பேரு 4 எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் 4 கேள்வி கேட்டா அவரால நின்னு பதில் சொல்ல முடியுமா? சத்தியமா முடியாது. ஏன்னா இப்போதைய ரிப்போர்ட்டர்ஸ்களோட கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் இல்ல. ஆமா. பேசவே தவிர்க்கிறாரு. அப்ப நாளைக்கு சட்டசபையில அவர் பக்கத்துல உட்கார்ந்திருக்க எதிர்க்கட்சியினர் கேட்கிறப்ப கேள்விகளுக்கு எப்படி அவர் பதில் குடுப்பார்? ஆனா அண்ணன்கிட்ட போயி நீங்க 1000 கேள்வி கேட்டாலும், அடுத்த கேள்வி என்னன்னு கேட்பாரு. அந்த கேள்வியோட நகர்ந்துரலாமா? வாய்ப்புக்கு முடிஞ்சிருச்சா? அப்படி கேட்க மாட்டாரு. அடுத்து உங்ககிட்ட வேற ஏதாவது கேள்வி இருக்கான்னு கேட்பாரு. அதனால அண்ணன பொறுத்தவரைக்கும் எத பத்தியும் நம்ம சந்தேகப்பட வேண்டியது இல்ல. 12 வருஷம் தான் நான் இருக்கிறது. ஆனா பார்த்தீங்கன்னா, 16 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து அண்ணன் இந்த களத்துக்காக எப்படியெல்லாம் தயார் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கேட்கிறப்ப தான் இந்த 12 வருஷம் எங்களுக்கு ஒரு வருஷமா தெரியல. இன்னுமே அடுத்து ஒரு 20 வருஷம் நாங்க நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு நேரம் எடுத்தாலும், நாங்க இந்த கட்சிய விட்டு தவிர்த்து பயணிக்க விரும்புறதே இல்ல. காளியம்மாள் போன்றவங்கலாம் விலகிட்டாங்க. நீங்க இப்ப ம். சொல்றதுனால கேட்கிறேன். அ, காளியம்மாள் போன்றவங்கலாம் விலகிட்டாங்க. அ, ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் மேல குற்றச்சாட்டு இருக்கு. டம்மி வேட்பாளர்கள் போறாரு. ம், முக்கியமான தொகுதிகள்லாம் ம், வேட்பாளர்கள் போட ம், மாட்டாரு ம். அப்படின்னு. அதற்கு நம்ம என்ன சொல்ல வரீங்க? அதான் நான் சொல்றேன். 234 தொகுதியில இருக்கிற 234 வேட்பாளரையும் போய் நீங்க நேர்காணல் காணுங்க. அப்ப தெரியும் அவங்க டம்மி வேட்பாளரா, என்ன வேட்பாளர்ன்னு உங்களுக்கு கிளியரா தெரியும். சரிங்களா? காளியம்மா காளியம்மாள் அப்படிங்கிற பேரு எப்ப தெரியும் உங்க எல்லாருக்கும்? அப்ப அதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்க? அதிமுகல ஒரு நிர்வாகியா தான் இருந்தாங்க. அப்ப தெரியுமா யாருக்காவது? தெரியவே தெரியாது. அண்ணன் குடுத்த வாய்ப்ப அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. அதனால அவங்க வெளிய தெரிய ஆரம்பிச்சாங்க. அத அவங்க மறக்கலாம். அண்ணனுக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. அண்ணா 1000 காளியம்மாள உருவாக்குறாரு. 5000 ராஜீவ் காந்தி, 5000 கல்யாண சுந்தரங்கள உருவாக்குவாரு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் அவங்களுக்கு ஈக்குவலா என்னாலயும் பேச முடியும். ஏன்னா அண்ணனோட பட்டறையிலருந்து உருவாகுற நாங்க எல்லாருமே ஒரே மாரி தான் பேசுவோம். ஏன்னா எங்க எல்லாருக்குமே அரசியல் ஆசான் அவர் ஒருத்தர் தான். இன்னைக்கு 1000 காளியம்மாள் போனாலும் நாங்க கவலைப்பட போறதே இல்ல சார். என்ன அவங்களுக்கா உண்மையாலே அவங்க தமிழ் தேசியத்த நேசிச்சிருந்தா, என்ன கேட்டிருந்தா அவர் வேற ஒரு திராவிட கட்சிகளோட அவங்க பயணிச்சிருக்க மாட்டாங்க.